ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா சவரியார்களுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் 10 ரூபா கடைகள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனா நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். இது வந்து அல்வா கடை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய கலர் கலரான அல்வாக்கள் இருக்குது. இது குலுக்கி சர்பத்து. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண் விளக்குன்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் மண்ணில் செஞ்ச கப்புகள் இருக்குது, அப்புறம் பொம்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றா பார்த்துக்கிட்டு போனோம். இது நம்ம எது கேட்டாலும் வெட்டி சாப்பிட தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா செப்பல்ஸ், 200 ரூபா செப்பல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொம்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதில் இன்றைக்கி ஒரு பொம்மைகள் வாங்கினோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்மை. ரேட்டு 200 சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அதனால் நாங்கள் இதை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் டைனோசர் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொம்மை தான் வாங்கியிருக்கோம். கம்மண்ணா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது ஆமை ஃப்ரெண்ட்ஸ், ஆமை பொம்மை. கீ செயின்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய இங்கே பாருங்கள், இந்த மாத்திரை டப்பா அணக்கா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விளையாட்டு பொருட்கள், சின்ன பிள்ளைகளுக்கானது. பெண்களுக்கு தேவையான ஸ்லைடெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ சாரியார் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து உப்பு மிளவெல்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குது. என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் கலரான சவு மிட்டாய்கள் இருக்குது. நம்ம சின்ன வயசு மெமரிஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டே இருக்கிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சவரியார் கோயில். என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எப்படி இருக்குன்னு. நாங்கள் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வெளியே மட்டும் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நாங்கள் போகவே இல்லை. இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேனுக்குழல் போட்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தேனுக்குழல் வாங்கலை ஃப்ரெண்ட். கான் சுட்டாங்க, அதையும் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். இது வந்து பாவு பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்படி ரோட்டு கடையிலலாம் பாவு பஜ்ஜி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அவங்க ஒன்று ஒன்றா போட்டு கிண்டிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மிளகு ஒட்டுமானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த மிளகு கூட வச்சு தான் சாப்பிடணும் போல் இருக்குது. நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெட்டி வச்சுருக்காங்க. இனி அந்த மிளகு கூட வைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குலுக்கி சர்பத். இதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.